மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும். அந்த மங்கையரை கௌரவிக்கும் சர்வதேச மகளிர் தினம் இன்று. இந்த தினத்தை மேலும் சிறப்பிக்கும் வண்ணம் நம்முடன் இணைந்து கொண்டுள்ளார் விசேடமான ஒரு நபர். இவர் பற்றி சொல்வதானால் பொது தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டவர். மலையகத்திலிருந்து எந்தவித அரசியல் பின்பலமும் இன்றி பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஒரு சாதனை பெண். வணக்கம். வணக்கம். முதலாவதா எப்படி அரசியல் வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமாளிக்கிறீங்க? எப்படி அதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறீங்க? இன்றைய தினம் இந்த மகளிர் தினத்திற்கு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்கு என்னை அழைத்ததற்கு இந்த நிறுவனத்துக்கும் அதே போல் உங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு உங்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் கேட்டது போல அரசியலையும் அதே போல் சாதாரண வாழ்க்கையும் எப்படி ஒரு பெண்ணாக முகம் கொடுக்கின்ற சவாலாக இருக்கட்டும், சமநிலையோடு எப்படி பேணுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்தளவிலே நான் அரசியல் என்ற துறைக்கு வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரியும், நான் பல துறைகளிலே ஒரே நேரத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வம் கொண்டவர். நான் பகுதி நேர வகுப்புகளை செய்தேன். அதே போல் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டேன். அவ்வாறான ஒரு பெண் என்பவள் பல துறைகளிலும் ஆர்வம் உள்ளவளாக அதே போல் ஈடுபாடு உள்ளவளாக இருக்கும்போது எல்லா துறையும் சிறந்தவளாகவும் இருப்பாள். அதே போல் அது செயல்திறன் மிக்க அவ்வாறு தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். பெண் என்பவள் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அது ஒரு என்னுடைய இறந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதைவிட அதிகமான வேலைப்பளுக்களோடு தான் பயணித்திருக்கிறேன். எனவே இந்த அரசியல் வாழ்க்கையோ இது ஒரு கடமையாக செய்கின்றது நிமித்தம் இது ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக தெரியவில்லை. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த அரசியலில் நீங்கள் எந்த மாதிரியான சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது? சில நேரங்களிலே விமர்சனங்கள் அதிகம். அரசியலை பொறுத்தளவிலே சாதாரண பெண்ணாக இருக்கும்போதே, அதுவும் மலையக பெண் என்றால் நாங்கள் நேரத்துக்கு நாங்கள் பயணிக்க வேண்டியதிலிருந்து எங்களுடைய என்ன தொழில் செய்தாலும் எங்களுக்கென்று ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தை பொறுத்தளவிலே பெண் என்பவளுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது, நேர ஒழுங்குகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கடந்து அரசியல் துறையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை பயணிக்கும் போது பல சவால்கள், நேரம் தொடர்பாக, எங்களுடைய வேலை பளுக்கள் தொடர்பாக மக்களுடைய பார்வை மிகவும் முன்னையதை விட இப்பொழுது அதிகமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே விமர்சனங்கள் அதிகம். நாம் எதை செய்தாலும் விமர்சிக்கின்ற சமூகத்தின் மத்தியில் தான் நாங்கள் இந்த பயணத்தை பயணிக்கின்றோம். ஆனால் தெளிவான ஒரு நோக்கமும், தெளிவான ஒரு தூர நோக்கமும் அதே போல் எங்களுக்கான எமது சமூகத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்ததான ஒரு தெளிவு நிலை இருந்தால் எங்களுக்கு இந்த சவால்கள் பிரச்சனையாக இல்லை. நான் விசேடமாக இந்த சவாலை நான் சவாலாக எதிர்நோக்குவதில்லை. காரணம், இன்று எதிர்நோக்குகின்ற இந்த சவால்களுக்கு நாங்கள் பின்வாங்கினால் முன்பதாக வர இருக்கின்ற எதிர்காலத்தில் வர இருக்கிற பல தலைவர்கள், பல தலைமுறைகள், முன்னதாக வர இருக்கிற இளம் தலைமுறைகள், அரசியலுக்காக இருக்கட்டும், உயரிய ஸ்தலங்களிலே இன்று மிளிர்கின்ற பல தலைவர்கள் உருவாகாமல் போவார்கள். நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்ற இந்த சவால்களை சந்தித்து நாங்கள் பின்னடைந்தார். எனவே சவால்கள் கட்டாயம் வரும். மனித வாழ்க்கையிலே கட்டாயமாக நாங்கள் எதிர்நீச்சல் அடித்துக்கொண்டு முன் செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே சவால்களை ஒரு சவாலாக எண்ணாமல் முன்னோக்கி பயணிக்கின்ற ஒரு அடித்தளமாக, படிகளாக மாற்றிக்கொள்வதுதான் சிறந்த வழி. மலையகத்திலேருந்து வந்திருக்கீங்க, அங்கே பலமிக்க கட்சிகள் நிறைய இருக்குது. அவங்களோட ஆதிக்கத்தை உங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கா, அல்லது எதுவும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கா? நீங்கள் நான் முன்பதாக சொன்னது போலவே இன்று வரைக்கும் எந்த விதமான ஆதிக்கங்கள், அழுத்தங்கள் இல்லை. ஆனால் இல்லாமலும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவற்றுக்கெல்லாம் விட
எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், சகோதரத்துவத்தின் அதே போல ஒரு தோழமையான கட்சி எங்களுடைய கட்சி. எனவே நாங்கள் எங்கே இருந்தாலும் நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நான் ஒரு தனி ஆள் கிடையாது. அதுதான் எங்களுடைய நான் கட்சியை குறித்து சொல்லுவேன்னு சொன்னால், எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி தான் பெண் பிரதிநிதிகளே அதிகமாக பார்லமென்றமாக இருக்கட்டும், பிரதேச சபையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கு அதிகமான இடத்தை கொடுத்தவர்களும் அவர்கள்தான். அதன் பிரதிபலனை இன்று நாங்கள் காண்கிறோம். அதே போல் எங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பும் இந்த தோழமையோடு இந்த சகோதரத்துவ பாதுகாப்போடு தான் இருக்கிறது. எனவே எந்த விதமான பல கட்சிகள் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் நன்மையானது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதனுடைய பிரதிபலன் என்ன. இந்த மாற்றம் மக்களால் ஏற்பட்டது. இது தனிநபர் நான் அல்ல. இந்த மக்களுடைய நன்மைக்காக மக்களால் ஏற்படுத்தின அவர்களுடைய பிரதிநிதி. எனவே மக்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்று வரைக்கும் அவர்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதிக விதமான சவால்களுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பே மக்களாக இருக்கட்டும், என்னுடைய கட்சியாக இருக்கட்டும், இன்று வரைக்கும் எனக்கு கொடுக்கவில்லை. அத்தனை பாதுகாப்பு எனக்கு இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களோட சம்பளம் உயர்வடைஞ்சிருக்கு. இப்போ இது போதும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு போதுமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே இல்லை என்பது தான் பதில். எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சம்பள உயர்வு என்பது உண்மையாலுமே பெண்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்ல வேண்டும். காரணம், பெருந்தோட்டத்துறையிலே அதிகமாக பெண்களாக வேலை புரிகின்றவர்கள் பெண்கள். அதிகமான நேரத்திலும் அதிகமாக போராடுகிறவர்கள் பெண்கள். அந்த பெண்களுக்கு கிடைத்த வெற்றி. காரணம், மற்ற காலங்களிலே அவர்கள் போராடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகையை பெறுவதற்கும் போராடி அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணி அவ்வாறான பலதரப்பட்ட போராட்டத்தின் வெளிப்பாடு தான் சம்பளமாக இருந்ததே தவிர, இம்முறை அந்த மக்களும் அரசாங்கமாக எங்களை புரிந்து கொண்டார்கள். நாங்களும் அவர்களை புரிந்து கொண்டு 400 ரூபாவை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். அது வெற்றி. காரணம், அவர்கள் கேட்காமல் அவர்களுக்காக பெற்றுக் கொடுத்தது. ஆனால் இது போதுமானது அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்க அவர்களுக்கேற்ற இது ஆரம்பம் மாத்திரமே. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளவிலே மக்களுடைய பிரதிநிதியாக, மலையகத்தின் பிரதிநிதியாக, மக்களாக இருக்கின்ற ஒருத்தியாக நான் சொல்வது இது அவர்களுடைய இதுதான் அடித்தளம். இதுதான் முதல் படி. இது இன்னும் அதிகரிக்குமே தவிர இது அல்ல. இதற்கு முன்பதானவர்கள் 5 வருடத்திற்கு 3 வருடத்திற்கு பேச்சுவார்த்தை செய்யக்கூடாது, இயலாது. பேச்சுவார்த்தைகள் சம்பளத்தை குறித்து பேசக்கூடாது. பேச்சுவார்த்தைகள் இல்லை என்ற நிபந்தனைகளுக்கோடு தான் சம்பளத்தை அதிகரித்தார்கள். எனவே இம்முறை அவ்வாறு எதுவுமே இல்லை. இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதிகரித்தது போல எங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது நாட்டின் முதுகெலும்பாக செயல்படுகின்றார்கள். அந்நிய செலவாணிகளை கொண்டு வருகின்ற ஏற்றுமதி துறையில் பாரிய பங்களிப்பு செய்கின்ற பெருந்தோட்ட துறையினருக்கு அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கமாக எங்களுடைய நோக்கம். அதற்கு இதை பயன்படுத்தி அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திலும் வருகின்ற வருடங்களிலே அதிகரிக்கலாம். இது நிரந்தரமாக மலையக மக்களுக்கு கிடைக்கின்ற இது மாத்திரமன்று இல்லை. இது ஒரு முதல் படி மாத்திரமே. மலையக மக்களோட தோட்ட தொழிலாளர்களோட சம்பள பிரச்சனை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சாதாரணமாக சொல்கிறேன்னா, சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள்லாம் அங்கே கூடுதலாக இல்லை. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே எங்களுடைய அரசாங்கமாக நான் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தையும் சற்று சொல்லி போகுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். காரணம், இதற்கு முன்பதாக இருந்த ஆட்சி காலங்களிலே அரசாங்கங்களிலே தேசிய நீரோட்ட மலையக மக்கள் ஒரு புறம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அது சிறுவர் பராமரிக்கும் நிலையங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே தோட்டப்புற பாடசாலைகள், தோட்டப்புற வைத்தியசாலைகள், அதே போல் பல பாடசாலைகள் என எல்லாவற்றிலும் அவர்கள் தோட்ட நிர்வாகத்துக்கு மையப்படுத்தின ஒன்றாகத்தான் காணப்பட்டது.
இம்முறை நாங்கள் வந்ததுக்கு, எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவர்களே தேசிய நீரோட்டத்தோடு இணைத்து இன்று பல பாடசாலைகள், அதே போல சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து வேலை திட்டங்களும் அவர்களுக்கும் வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான மதிய நேர உணவிற்காக ஒதுக்கப்பட்ட பணம் இந்த நமது தோட்டப்புறங்களில் இருக்கிற மலையக பகுதிகளில் இருக்கிற சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆசிரியர் கொடுப்பனவுகள் அது அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய வருகின்ற காலங்களிலே எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கோடு கூட மொண்டிசோரிஸ் அந்த அந்த அதே ஒரு கல்வித்துறையோடு இணைத்து அவர்களுடைய ஒரு முழு நாட்டிற்குமே ஒரே கல்வி திட்டத்துக்கான சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கான கல்வி திட்டத்தையும் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் முடிவுள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எல்லா இடங்களிலும் காரணம் கல்வி சீர்திருத்தம் வருவதோடு அதற்கான அடித்தளம் சிறுவர் நிலையங்களில் தான் போடப்படுகிறது. எனவே அந்த பராமரிப்பு நிலையங்களிலே சரியான கல்விகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், மலையக சமூகத்திற்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே இந்த விடயத்தை கட்டாயம் செய்வதற்காக செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். மலையக மக்களில் மலையக பெண்களை பொறுத்த மட்டும் குடும்ப ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மலையக பெண்ன்றதை விட தமிழ் பெண்கள் என்றாலே சவால், மற்ற சமூகத்தில் இருக்கிற பெண்களை விட அதிகமான சவால்களை முகம் கொடுக்கிறவர்கள் நம் சமூகத்தவர்கள். அந்த சவால் தான் உலகத்திலும் சரி, நமது நாட்டிலும் சரி பெரிய சாதனையாளர்களாக படைக்கப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் சொல்வது போல அரசியல் துறை தான் எங்களுக்கு எட்டாக்கனியை போன்று இருந்தது. மலையகத்தில் இருக்கிறவர்கள், மலையக பெண்கள் விசேடமாக அரசியல் துறைக்கு வருவதில்லை. நாங்கள் எடுத்த அந்த சவாலான விடயத்தின் ஊடாகத்தான் இன்று உள்ளூராட்சி மன்றங்களிலே தெரிவான, பிரதேச சபைகளுக்கு தெரிவாகி இருக்கிற பல பெண்கள் தலைமைத்துவத்தை ஏற்று இன்று பல பெண்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சவால் என்பது இயல்பாகவே நமது மலையக சமூகத்துக்கு காணப்பட்டாலும் அந்த சவால்கள் நிமித்தம் இன்று விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதே போல பல நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் சிறந்த தலைவர்கள் உருவாகுவதற்கான ஒரு பின்னணியை எமக்கு ஏற்பட்ட சவால்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. எனவே மலையக பெண்களுடைய சவால் என்பது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இன்று மாற்றப்பட்டு இருக்கிறது. முன்னைய விடவும் இப்பொழுது என்னை போலவே எமது மலையக பெண்கள் சவால்களாகவே பார்ப்பதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ கிட்டத்தட்ட தித்வா புயல் நாடே பெரிய சேதமானுச்சு. இப்போ மலையகத்தில் கூடுதலான நாசம். அப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்க இன்னமுமே சில பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன மாதிரியானது? தித்வா சூறாவளியோடு கூட நாங்கள் பார்க்கும்போது விசேடமாக பெண்கள், அரசாங்கமாக நான் பெண்கள் என்று சுட்டிக்காட்டுவதற்கான காரணம், பல வீடுகளை இழந்து பல போராட்டங்களுக்கு முகம் கொடுத்தது பெண்கள். அதற்காக அரசாங்கமாக பல வேலை திட்டங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசேடமாக நாங்கள் இன்று மகளிர் அமைச்சு எடுத்துக்கொண்டால், இன்று வரைக்கும் இதற்கு முன்பதான காலப்பகுதியில் மகளிர் அமைச்சு எடுத்தால் மகளிர் அமைச்சுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணத்தை குறித்தும் மகளிர் அமைச்சில் இருக்கிற வேலை திட்டங்களை மாத்திரம்தான் பேசுவோம். ஆனால் இந்த தித்வா சூறாவளியோடு கூட வந்த அனர்த்தத்தின் போது அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். ஆனால் அந்த பெண்களுக்கான வேலை திட்டங்கள் எல்லா துறையிலிருந்தும் கிடைக்கப்பட்டது. உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால், முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. இன்று முழு குடும்பத்தையும் பராமரிக்கின்ற, முழு குடும்பத்தையும் நடத்துகின்ற பாரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கின்றது. பெண்களுடைய பாரிய சுமை குறைக்கப்பட்டது என்று சொல்லலாம் இந்த
கொடுப்பனவினூடாக. அதே போல் வாடகை வீடுகள் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. அதே போல் சேதமடைந்த வீடுகளை சரி செய்து கொள்வதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. அதே போல் பாடசாலை பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்காக பண கொடுப்பனவு கொடுக்கப்பட்டது. அவ்வாறான திட்வா சூறாவளியிலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு அவர்களுக்கும் கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டது. இதில் எல்லாவற்றிலுமே பெண்ணுடைய சுமைதான் குறைக்கப்படுகின்றது. குடும்பத்தின் பல தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதே போல் விசேடமாக மலையகத்தை பொறுத்தளவிலே மலையகத்தின் இந்தியா உதவினூடாக கிடைக்கின்ற வீடமைப்பு திட்டம் வர இருக்கின்றது. அந்த வீடமைப்பு திட்டத்துக்கான வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே போல் வீடமைப்பு அமைச்சினூடாக வீடமைப்பு திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் மகளிர் அமைச்சின் கீழாகவும் வீடமைப்பு திட்டங்கள் நடக்கிறது. அதே போல் பௌத்த மற்றும் இந்து கலாச்சார அமைச்சு பொதுவாக அதனூடாகவும் வீடமைப்பு திட்டம் நடைபெறுகிறது. பொதுவாக இந்த வருடம் மாத்திரம், போன வருடம் 10,000 வீடுகள் வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக மட்டும் நடந்தது. இம்முறை இந்த அனர்த்தத்துக்குட்பட்ட அதே போல் முழுமையாகவே 50,000 வீடுகளை கற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் இந்த வருடம் ஆரம்பித்து இப்பொழுதே பல இடங்களிலே நாங்கள் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அதே போல் மலையகத்திலும் இதே வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து, சில பகுதிகளில் நீர் வசதி இல்லை, பாதை வசதி இல்லை, ஒழுங்கான வீதி அமைப்பு இல்லை, மின்சாரம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி நிறையவே பிரச்சனைகளில் தான் இருந்திருக்கு. பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டதில்லை எத்தனையோ பிரதேசங்களில். இந்த அரசாங்கத்திலையாவது அந்த மாதிரியான மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாமா? கட்டாயமாக. இப்போ நாங்கள் வந்து அரசாங்கம் ஏற்று ஒரு வருடமும் சில மாத காலங்கள் போயிருக்கும் போதும் நீங்கள் சற்று போய் பார்த்தால் முன்னைய அரசாங்கத்தை விட இம்முறை பல பாதைகள், உதாரணத்துக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், என்னுடைய பதுளை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே, பதுளை மாவட்டத்திலே நான் இருக்கின்ற என்னுடைய பகுதியை சார்ந்த அப்புத்தலை தொகுதியை சார்ந்த எங்களுடைய பாதைகள் காப்பாற்றிடப்பட்டிருக்கிறது. அதே போல் கோணமுட்டாவு, அதே போல் பல தோட்டப்புறத்தை சார்ந்த பாதைகள், அவைகள் பிஆர்டி பாதைகளும் அல்ல, ஆர்டி பாதைகளும் அல்ல. அவைகள் தோட்டப்புறங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் அவற்றை பிஆர்டி பாதைகளாக ஏற்படுத்தி அவற்றை காப்பாற்றிடப்படுகின்ற நிலைமை எல்லா இடங்களிலும், எல்லா மலையகத்தில் பல இடங்களிலே காப்பட் பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் கான்கிரீட் பாதைகள் நிர்மாணிப்பது, பாதை என்பது மலையகத்தை பொறுத்தளவில் பாதை என்பது சாதாரணமல்ல. நான் அதிக இடங்களிலே நான் பேட்டிகள் கொடுக்கின்ற எல்லா இடங்களையும் சொல்கின்ற விடயம்தான், மலையகத்தை பொறுத்தளவு பாதை என்பது வந்து பெண்களுடைய தலையெழுத்தை கூட மாற்றின, பல உயிர்களை வாங்கின ஒரு விடயமாக சொல்லலாம். எத்தனையோ கருசிதைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? குன்றும் குழியுமான பாதைகளிலே சென்றதன் நிமித்தம். அதே போல் அவர்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், அதே போல் நோயாளிகளாக இருக்கட்டும், பாதைகள் இல்லாதனால் அவர்களுடைய பொருளாதார ரீதியும் பின்னடைந்து தங்களுடைய வாழ்க்கை நிலையில் மிகவும் பின்னடைந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இந்த பாதை என்பது முக்கியம் என்பதை நானும் அதிகமாக பேசியிருக்கிறேன். அதன் விளைவாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்ததன் பின்பதாக பல பாதைகள் போடப்பட்டு இருக்கிறன்னு. அதே போல் நீர் வசதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், மின்சார வசதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தோட்டத்தின் நிறுவனத்தோடு தோட்ட அதிகாரிகளோடு பேசி எல்லா விதமான அவர்களுடைய அனுமதி சில நேரங்களில் இல்லாமல் போன சந்தர்ப்பங்கள் என்று. ஆனால் இம்முறை நாங்கள் வந்ததுக்கு பிறகு தோட்ட அதிகாரிகளும் கூட மிகவும் ஒத்துழைப்போடு கூட மக்களுடைய தேவைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது நான் சொல்வது போல மலையகத்துக்கு கிடைத்த ஒரு சுபிட்சமான கால சூழ்நிலை தான் இந்த அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த காலம். மலையகத்தை மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கில் உள்ள பெண்களும் பெரிய பெரிய சவால்களுக்கு, பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி?
உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், இந்த இந்த போன வாரத்திலே 4ஆம் திகதி நாங்கள் கொண்டு வந்ததான அ நுண் நுண்நிதி கடன் குறித்ததான சட்டமூலம் ஒன்று கொண்டு வந்தோம். இப்போ விசேடமாக அந்த நுண்நிதி கடன் உதவிகள் என்பது வந்து கடன் உதவி அல்ல. அது மேலும் மிகவுமே பெண்களை அ கமர்ஷியல் கிரெடிட், அந்த கடன் உதவிகளை வாங்கி கொடுப்பதாக சொல்லி லோன் கொடுத்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த நிறுவனங்கள், அந்த அமைப்புகள் வந்து கடன் உதவிகளை பெற்றுக் கொடுத்து, கடன்களை கொடுத்து பெண்களை அவர்களை மன ரீதியாகவும், உள ரீதியாகவும் சரி, அதே போல் சரீர ரீதியாகவும் சரி, எல்லாவற்றிலுமே சூறையாடின ஒரு விடயம்தான் இந்த கடனுதவி, நுண்நிதி கடனுதவி வழங்குதல் முறை காணப்பட்டது. இதற்கான நடவடிக்கையே ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தி அதிகார சபையினூடாக அவர்களை கண்காணிப்பு செய்து அதை ஒரு ஒழுங்கு விதிக்கு கீழாக கொண்டு வந்தது. இந்த ஒழுங்கு விதிக்கு கொண்டு வந்ததன் கீழாக உண்மையாலுமே வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற யுத்தத்தின் பின்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் வந்து ஆண்கள் இல்லாத குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் இறந்து போய் ஆண்கள் இல்லாமல் தனி பெண்ணாக குடும்பத்தை நடத்துகின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் செய்வதற்கில்லாத நேரத்தில் தான் இவ்வாறான கடன்களிலே மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் அவ்வாறான இருந்த பெண்களை கூட எங்களுடைய அரசாங்கமாக, நான் விசேடமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான், பெண் என்பவளுக்கு எங்களுடைய அரசாங்கமாக அவர்களுடைய அரசியல் பின்னணி பிரதிநிதித்துவத்தை போலவே இப்பொழுது இருக்கிற எங்களுடைய பிரஜா சக்தி, சமூக சக்தி என்ற ஒரு வேலைத்திட்ட பிரஜா சக்தியினூடாக உண்மையாலுமே பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்தியிலும், அவர்களுடைய சுய தொழிலாக இருக்கட்டும், அவர்களுடைய கடன் உதவிகள் வழங்குவதில் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தீர்மானிக்கிற அந்த பிரதேசத்தின் தீர்மானிக்கும் சக்தியாக செயல்படுவது அந்த பிரஜா சக்தி. அதிலும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் 25 பேர் இருந்தால் அதில் 5 பேர் பெண்களாக இருக்க வேண்டும். பிரதான இடங்களிலே தீர்மானிக்கின்ற சக்தியாக பெண்களை மாற்றினதின் விளைவு எமது வடகிழக்கு பெண்களாக இருக்கட்டும், மலையக பெண்களாக இருக்கட்டும், எல்லா துறையை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாத்திரமல்ல, அவர்கள் அதனூடாக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்று நான் முதலில் சொன்னது போல மகளிர் அமைச்சு மாத்திரமல்ல, கைத்தொழில் அமைச்சாக இருக்கட்டும், எல்லா அமைச்சுக்கு கீழாகவும் பெண்களுக்கு சார்பான தொழில் பயிற்சிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, வேலைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, கடன் உதவிகளை வழங்குகின்றதாக இருக்கட்டும், சில இடங்கள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய உதவிகளை வழங்கி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் வடகிழக்கு பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் இந்த எங்களுடைய அரசாங்கத்தோடு கூட வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சுபிட்சமான காலத்துக்கு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பயனாளிகளாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு மலையக பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து? உண்மையாலுமே இந்த பொன்னான சந்தர்ப்பத்திலே உண்மையாலும் மகளிராயிருக்கிற என்னை போல இருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் சொல்கின்ற ஒரு விடயம்தான், விமர்சனங்களுக்கும் சவால்களுக்கும் பயந்து நாங்கள் வைத்திருக்கிற நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய பயணங்களை தடை செய்து கொள்ளாதீர்கள். விசேடமாக பெண் இளம் பிள்ளைகள் உயர்கல்விகளை மேற்கொண்டுகிற உயர் தளங்களுக்கு செல்ல வேண்டிய திருமணம் என்ற ஒரு காரணத்தினாலே, திருமணம் முடித்ததன் பின்பதாக பல பாடசாலைகளிலே உயர் மட்டத்திலே உயரிய கல்வித்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாணவர்கள் தங்களுடைய திருமணம், தங்களுடைய ஒரு சில தனிப்பட்ட காரணங்களினாலே எல்லாவற்றையுமே நிறுத்திவிட்டு அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், அவர்களுடைய திறமைகள் அத்தனையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டிவிட்டு தாங்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் போல மாறிவிடுகின்றார்கள். அவர்களுடைய திறமைகளும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். எனவே பெண் என்பவள் எழும்ப வேண்டும். அவள் எழும்பினால் நாடும் சமூகமும் எல்லாமே மிளற செய்யலாம்.
எனவே சவால் மிக்க பெண்களாக, சவால்களுக்கு பயமின்றி சவாலுக்கு சவால் கொடுக்கின்றவர்களாக மாறுவோம் என கூறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி.